ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாபிக் சந்தி. இந்த உள்ள மேலே பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அக்னி சிறகுகள் மீன்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் நம்ம அப்துல் கலாம் அந்த 5 திட்ட இயக்குனரை கண்டுபிடிக்க வேண்டிய தருணம். அதுல ஒருத்தரை வண்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப மீதி ஆளுங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒரு ஒரு மிஷனுக்கு ஒரு ஒரு திட்ட இயக்குனரை கண்டுபிடிக்கணும். அதுலயும் 2 ப்ராஜெக்ட் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 2 ப்ராஜெக்டுக்கு மட்டும் ரொம்பவே அதிநவீன தொழில்நுட்பம் தேவைப்பட்டது. அந்த அந்த அதிநவீன தொழில்நுட்பத்துக்கு அந்த டைம் இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஏன்னா அவ்வளோ மாடர்னைஸா இன்னும் இந்தியா ஆகலை அப்படின்றதுனால அந்த 2 ப்ராஜெக்டை மட்டும் தள்ளி வச்சிட்டாங்க. எப்போ அந்த நமக்கு அந்த டெக்னாலஜி கிடைக்குதோ அப்ப அந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அதனால இப்ப மெயினா அந்த 5 ப்ராஜெக்ட்ல இப்ப 3 ப்ராஜெக்ட் தான் இருக்கு. 2 எதிர்காலத்துல அது நடக்க போகுது அப்படின்றதுனால அந்த திட்ட இயக்குநர்களை மட்டும் ரொம்பவே இளைஞர்களா இப்ப வேலைக்கு சேர்ந்தவங்களையே வந்து சூஸ் பண்றாரு. அதுவே ஒரு முதல் பாயிண்ட். ஏன்னா ரொம்ப இளைஞர்களா சூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு அந்த மூத்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்களால என்ன சாதிக்க முடியும், இவங்க இப்பதானே வேலைக்கே சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்மள போஸ்ட் பண்ணாம ஏன் அவங்கள போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஈகோ வந்து கிரியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் மத்த 3 ப்ராஜெக்ட்டுக்கும் திட்ட இயக்குனரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எல்லா திட்ட இயக்குனரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு திட்ட இயக்குனர் தேவைப்படும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட அக்னி ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அக்னி ப்ராஜெக்ட் தான் அப்துல் கலாமுக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராஜெக்ட். எந்த டைம் ஆனா அப்துல் கலாம் வந்து அந்த ப்ராஜெக்ட் உள்ள என்டர் ஆகலாம், இன்டர்ஃபியர் ஆகி எதனா சேஞ்சஸ் வந்து சொல்லலாம். அந்த டைம்ல அந்த திட்ட இயக்குனர் வந்து, நீங்க இது ஏன் வரீங்க, இது என்னோட ப்ராஜெக்ட் ஆச்சு, நான் தானே இது திட்ட இயக்குனர், நீங்க வராதீங்க, என்ன வந்து இண்டிபெண்டா செய்ய விடுங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. அப்துல் கலாமோட இன்டர்ஃபியரன்ஸையும் அவர் வந்து பொறுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு திட்ட இயக்குனர் கண்டுபிடிக்க வேண்டிய தருணம். அந்த ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இப்ப எதனா பிரச்சனை நடக்குது நடுவுல அந்த ப்ராஜெக்ட்ல என்ன ப்ராப்ளம்னா அது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத அந்த ப்ராப்ளம் சால்விங்கும் இருக்கணும். அப்படின்னும் போது அந்த அந்த போஸ்டிங்குக்கு சரியான ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அப்துல் கலாம், இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்பதான் மெயின் ப்ராப்ளமே அரைஸ் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி எல்லாரும் கண்டுபிடிச்சதுனால அந்த கவுன்சில் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், அப்துல் கலாம் அந்த கோஆர்டினேஷன் டெவலப் பண்றதுக்காக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாரு மாசம் மாசம். அது என்ன, அதுல அந்த மீட்டிங்ல யார் யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. கிட்ட எல்லா புது சயின்டிஸ்ட், பழைய சயின்டிஸ்ட், புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கவங்க, அதுக்கப்புறம் அடிப்படை உறுப்பினர்கள், அதாவது இருக்கிறதுலே அடிப்படை வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தோன்ற கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ஒரு நல்ல கேள்வி ஒண்ணு அப்துல் கலாமுக்கு கேட்கப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூத்த உறுப்பினர் அப்படின்றதுனால அது ஒரு நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நம்பிக்கையில இளைஞர்களை சூஸ் பண்ணிருக்கீங்க திட்ட இயக்குனரா, அதே மாதிரி திட்ட இயக்குனரை நீங்க எந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஒரு பதில் சொல்றாரு. அது, நீங்க எதிர்காலத்துல நம்பிக்கை வைங்க, ஏன்னா நம்மளோட வேலை இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் நீடிக்கும், அடுத்த தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் தான் இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு அவர் வந்து எடுத்துரைக்கிறார். அந்த யங்ஸ்டர்ஸ் மேல இவர் வச்சு நம்பிக்கை தான் அந்த திட்ட இயக்குனர் எல்லாருமே ஒரு யங்கான பீப்புளாவே சூஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆளுங்கள் டிஆர்டிஎல்ல இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் மேலதான் அவரு நம்பிக்கை வைத்திருக்காரு அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்பதான் வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆள், ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து கைடட் மிசைல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த ப்ராஜெக்டும் டெவில் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு கடைசியில அதை வந்து வேணாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டிஆர்டிஎலோட இயக்குனரா உங்களோட ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? அதை தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க என்னன்னா ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி நேருக்கு நேரா கேட்டுடுறாரு நம்மளோட ஒரு புது யங் ஆளு. அந்த ஆள்
அந்த அந்த போல்ட்னஸ் வந்து அப்துல் கலாமுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னதான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் அவர் கேள்வி வேலிடான ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அப்துல் கலாமுக்கு இருக்கு. அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா ப்ரொசீஜருமே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாங்க இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இந்த பிரச்சனை வராது, ஏன்னா இது வந்து கவர்மெண்டே நம்பி கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் நிதியும் வந்து இதுல நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ். அதனால அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் வந்து சொல்றாரு. இவர் கேட்ட கேள்வி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாமுக்கு மேல ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, இவரோட ஒரு ஹையர் அபிஷியல் இருப்பாங்கல்ல, ஹையர் அபிஷியல் கேள்வி கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கேள்விய அப்துல் கலாமுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு புது ஆள், ஒரு யங்கான ஆள் கேட்கிறாரு. இந்த மாதிரியான இன்டெலக்சுவல் பீப்புள் யங்க ஆளுங்களா இருக்கிறதுனாலதான் யங்ஸ்டர்ஸ் மேல அப்துல் கலாம் நம்பிக்கை வச்சு திட்ட இயக்குனர் எல்லாம் யங்கான ஆளுங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இதுவே அது உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஒரு ஈகோவால பெருசாகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வர வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.